20 விழுக்காடு போனஸ் வழங்க வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் தேவநாதன், தற்போதைய கள சூழல் என்ன? எவ்வளவு பேர் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அவர்களிடம் என்எல்சி தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட ஏதேனும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது? அது குறித்து கடலூர் மாவட்டம் நெய்வேலியில என்எல்சி இந்தியா நிறுவனம் செயல்பட்டு இருக்கு. நிலக்கரியை உற்பத்தி செய்து அதிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் பணியில இந்த நிறுவனம் ஈடுபட்டு இருக்க நிலையில இந்த நிறுவனத்துல 10,000க்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்களும் 8,000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களும் பணியாற்றி வருகிறாங்க. இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா நிரந்தர தொழிலாளர்களுக்கு 20% அதிகமான போனஸ் வழங்கப்பட்டு இருக்கு. அதே நேரத்துல ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 8.33% போனஸ் மட்டுமே வழங்கப்பட்டு இருக்கு. இவர்கள் நிரந்தர தொழிலாளர்களுக்கு ஈக்குவலா தங்களுக்கு 20% போனஸ் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. இந்த நிலையில அவர்களுக்கு அந்த போனஸ் வழங்கப்படாத காரணத்தினால இன்று என்எல்சி கியூ பாலத்தில் இருந்து ஊர்வலமாக ஒப்பந்த தொழிலாளர்கள் சென்று அந்த என்எல்சி உடைய அலுவலகத்தை முற்றுகையிடுறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா இந்த என்எல்சி கியூ பாலம் அருகே 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து சென்றாங்க. இவங்க அங்கிருந்து ஊர்வலமாக என்எல்சி உடைய சுரங்க நிர்வாக அலுவலகத்திற்கு முன்பாக சென்று முற்றுகையிட முயன்ற போது போலீசார் அவர்களை தடுப்பு கட்டைகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். அப்போ ஒப்பந்த தொழிலாளர்கள் அங்க இருக்கிற அந்த காவல்துறையினரிடம் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. காவல்துறையினர் அந்த அலுவலகத்திற்கு முன்பாக செல்ல அனுமதிக்க முடியாது என்று கூறியதை தொடர்ந்து அவர்கள் அந்த இடத்திலே, அதாவது போலீசார் தடுத்து நிறுத்திய இடத்திலேயே தற்போது அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் 20% போனஸுக்கு என்எல்சி நிர்வாகம் ஒப்புதல் தரும் வரை தங்களது போராட்டம் இங்கேயே தொடரும் சொல்லி அவர்கள் ஒரு நிரந்தர போராட்டமாக அந்த பகுதியில் அமர்ந்து தற்போது போராடி வருவதால் என்எல்சி நிறுவனத்துல ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.